Hello guys, welcome to my channel Comfort Cooking. இன்னைக்கு நான் பார்க்க போறது திண்டுக்கல் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் மட்டன் வேக வைக்கணும். சோ குக்கர்ல ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானது ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 7 சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நான் இன்னைக்கு கொஞ்சமா அது 2 பேருக்கு அதனால 1/2 கிலோ மட்டன் தான் எடுத்துர்க்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. ஓகேவா? மட்டன் கொஞ்சம் ஒரு 3 ல 4 நிமிஷம் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஃபர்ஸ்ட். பாத்துக்கோங்க. இந்த மாதிரி பொறுமையா நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மட்டன் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா மட்டன் கொஞ்சம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு. ஓகேவா? இந்த டைம்ல இந்த மட்டன் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் எல்லாத்தையும் போட்டு திருப்பி நல்லா எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறினதுக்கு அப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. ஊத்தி குக்கர் மூடி ஒரு 3 ல இருந்து 4 விசில் ஓகேவா லோ ஃப்ளேம்லயே வச்சு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லயே வச்சு குக்கரை மூடி மட்டன் வேக வச்சிடலாம். இதுக்கு சைடுல இந்த பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணி போறோம். ஓகேவா? ஒரு ஜார்ல 2 டீஸ்பூன் மல்லி விதை, 1 டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 10-12 கேஷ்யூ நட், அதுக்கப்புறமா மிளகு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா ஏலக்காய் 4, அதுக்கப்புறமா பட்டை, அதுக்கப்புறமா ஸ்டார் அனீஸ் ஓகேவா 2 ஸ்டார் அனீஸ் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா கல்பாசி கொஞ்சமா 2 கல்பாசி, அதுக்கப்புறமா பட்டை ஒரு 3 பட்டை, அதுக்கப்புறமா கிராம்பு ஒரு 7-8 கிராம்பு, அதுக்கப்புறமா பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடரா எடுத்து மாத்தி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு ஜார்ல நம்ம பேஸ்ட் அரைக்க போறோம். ஓகேவா? ஆனியன் பேஸ்ட். அதுக்கு 10-12 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்டா எடுத்து மாத்தி வச்சுக்கோங்க. இது ஒரு சைடுல மாத்தி வச்சுக்கோங்க. இப்போ வந்தீங்கன்னா நம்ம சைட்லயே அதே குக்கர்ல ஓகேவா மட்டன் வேக வச்சிருந்தோம்ல அதை எடுத்து மாத்தி வச்சுட்டு அதே குக்கர்ல 2 டீஸ்பூன் நெய் ஓகேவா, அதுக்கப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் கடலெண்ணெய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா நல்லா சூடானதும் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஆனியன் பேஸ்ட் அரைச்சு வச்சிருந்தோம்ல அந்த பேஸ்ட் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போறோம் நல்லா வதக்க போறோம். சோ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஓகேவா, அந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்க போறோம். ஒரு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க. பாத்தீங்கன்னா பச்சை வாசனை போயிருச்சு. இப்போ நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஓகேவா அது போட்டுட்டு இந்த பிரியாணி மசாலா இருக்கு பாத்தீங்களா அந்த பொடிச்சு வச்சிருந்தோம்ல அந்த பிரியாணி மசாலாவும் போட்டு ஒரு 2 டீஸ்பூன் தயிர் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப பொறுமையா நல்லா எல்லா இடத்துலயும் மசாலாவோட ரோவா தான் அரைச்சு வச்சிருக்கோம். சோ அதோட பச்சை வாசனையும் போகணும். அதே மாதிரி தயிர் நல்லா மிக்ஸ் ஆகி எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லா ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷத்துக்கு திருப்பி நல்லா வதக்கி இந்த எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வரும்போது திருப்பி நம்ம வேக வச்சிருந்த மட்டன் மட்டும் எடுத்து தண்ணியில இருந்து மட்டன் மட்டும் எடுத்து போட்டு கொஞ்சமா புதினா, அதுக்கப்புறமா மல்லி அது எல்லாத்தையும் போட்டு மல்லி இலையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. ஓகேவா? திருப்பி நல்லா ஒரு 3 ல 4 நிமிஷத்துக்கு அந்த மட்டன்ல இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற அளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு திருப்பி 4 நிமிஷம் நல்லா வதக்கணும். திருப்பி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர டைம்ல நம்ம ஃபர்ஸ்ட் மட்டன் வேக வச்சிருந்தா தண்ணி இருக்கு அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 1க்கு 2 கிளாஸ் தண்ணி, ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி அந்த மாதிரி எடுத்திருக்கேன் அளந்து. அந்த மாதிரி அளவு தண்ணி எடுத்து ஊத்திக்கோங்க. ஊத்தி தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நம்ம அரிசி நான் இன்னைக்கு ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? நீங்க வேணா பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அளவு தண்ணி எடுத்து மாத்திக்கோங்க. நான் இன்னைக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். சோ அரிசி எடுத்து ஊற வச்சிருந்த ஒரு 10 நிமிஷம் தான் ஊற வச்சேன். ஓகேவா? அந்த ஊற வச்சிருந்த அரிசி போட்டு நல்லா கிளறிக்கோங்க. அடியெல்லாம் பிடிச்சிருக்கா என்னது நல்லா பார்த்து நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம், மட்டன் வேக வைக்கும் போது தண்ணியில உப்பு இருக்கும். சோ வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு தேவைப்படும் நான் ஆட் பண்ணல. ஃபைனலா கொஞ்சம் மல்லியும் கொஞ்சம் புதினா மேல போட்டு குக்கரை நல்லா கொதி வரும்போது குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்தோம்னா சிம்பிளா பண்ணக்கூடிய திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரெடி. ஃபார் மோர் வீடியோஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார்